இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 15. பிறன் இல் விழையாமை. குறள் எண் 147. அறனியலான் இல்வாழ்வான் என்பான், பிறனியலான் பெண்மை நயவாதவன். தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அரணாகிய இயல்போடு கூடி இல்வாழ்வான் என்று சொல்லப்படுவான், பிறனுக்கு உரிமை பூண்டு அவனுடைய இயல்பின் கண்ணே நிற்பானது பெண் தன்மையினை விரும்பாதவன் என்கிறார். அறம் என்று சிறப்பித்து சொல்லப்படுவதே இல்வாழ்க்கை. அத்தகைய இல்வாழ்க்கையில் ஈடுபடுபவன் பிறர் பழிக்க அவன் இருக்கக்கூடாது. அதாவது பிறர் எல்லா பழிகளிலுமே மிகவும் மோசமான பழி பிறர்மனை நயவுதல். பிறர்மனை நயவாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் அறம் நிறைந்த வாழ்க்கையை வாழ்பவன், அவன்தான் இல்வாழ்க்கை. தெய்வப்புலவர் முதலிலே சொல்லிட்டாருங்க, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அதுன்னு சொல்லிட்டாரு. அப்படி இருக்கையில் இப்போ இவன் மறுபடியும் இவ்வளவு அற்புதமாக அதை எடுத்து சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரும் வாசகியும் அவ்வளவு அற்புதமாக வாழ்க்கை நடத்தி இருக்கிறார்கள். அன்பும் இல்லைன்னா அவர் இப்படிலாம் சொல்ல முடியாதுங்க. அவ்வளவு அற்புதமாக ரெண்டு பேரும் இல்லற வாழ்க்கையை நடத்தி இருக்கிறார்கள். அதனால்தான் அவர் அப்படி குறிப்பிடுகிறார். பிறர் அப்படியெல்லாம் பிறர்முனை நயம் அதனை பழிக்க பிறனுக்குரியவளின் பெண்மையை விரும்பாத தன்மையே அறநெறியான இல்வாழ்க்கையின் தன்மையாகும். அவனுக்கு உயிர்கொல்லி போன்ற நோய்களும் வராது. ஏன்னா நேற்று கூட என்ன நினைச்சிருக்கேன், நேற்று கூட என்ன செஞ்சுருக்கேன், விழிப்புணர்வு பேரளவு நேற்றைக்கு முத நாள் அதாவது விழிப்புணர்வு பேரணி நடத்தி இருக்கிறார்கள். எய்ட்ஸ் நோய்க்கான விழிப்புணர்வு பேரணி நடத்தி இருக்கிறார்கள். இதற்கெல்லாம் விழிப்புணர்வு பேரணி நடத்துவது நல்லது. ஏன் தாங்கள் கட்டுப்பாடோடு இருக்கக்கூடாது? ஏங்க சிந்திச்சு பாருங்கள். வாழ்க்கையில் நாம் நல்லா கணவனும் மனைவியும் நல்லா இருக்க வேண்டும் தான் தொல்காப்பியரே திருமணச் சடங்கை உருவாக்கி இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஏங்க இப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும்? சிந்திச்சு பாருங்கள், நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஏன் இவ்வளவு உயிர்கள் போக வேண்டும்? இதற்கு முன்னால் இப்படி உயிர்கள் போனதே கிடையாதுங்க. இப்போ இந்த உயிர்கொல்லிக்கு இன்னும் மருந்து கண்டுபிடிக்கல. ஏதோ ஒரு ஜப்பான்லேயோ ஏதோ ஒரு நாட்டில் என்னமோ லைட்டாக கண்டுபிடிச்சிருக்கான்னு சொல்கிறான், அதுவும் எலிக்கி விட்டு பார்த்தேன்னு சொல்கிறான், அவ்வளோதான். அதனால் ஏன் நம்ம அப்படி நம்ம உடம்பை கெடுத்துக்கொள்ள வேண்டும்? நம்ம தாய் பெண் எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக படிக்க வச்சு திருமணம் செய்து வைத்து அப்படி இருக்கா. அப்போ நாம் அதனை கட்டுப்பாடுகளும் கொண்டாட வேண்டும் அல்லவா? இல்லை என்ன செய்யணும்? நல்ல நூல்களை படியுங்கள். இந்த அறிஞர் இது நம்ம கலைஞர், நீங்கள் உங்களை வாங்க முடியாட்டால் கூட சரிங்க, கலைஞர் நூலகம் இருக்குங்க. அந்த கலைஞர் நூலகத்துக்கு போனீங்கன்னா அண்ணாவினுடைய சொற்பொழிவு அப்படின்ற ஒரு நூலகத்தை அங்கே உள்ள ஆள்கிட்ட கேட்டாலே எங்கே இருக்குன்னா சொல்லுவாப்புல. அதையாவது அவங்க சில பேர் இந்த நூல் நிலையத்துலலாம் நான் நிறைய பேர் இந்த நாகனாவோட நூல் நிலையம் சின்ன நூல் நிலையம் தான், மேடம் இந்த புத்தகம் வேணும்னு சொன்னால் அவங்க கரெக்டாக இங்கே இருக்குன்னு எடுத்தே கொடுப்பாங்க. அது பெரிய நூலகம் இல்லையா? ஆனால் அங்கே படித்தவங்கலாம் ஜேர்னலிஸ்டாக ஃபஸ்ட் கிளாஸும் ஃபிலாசபியும் படித்தவங்க இல்லையா, தத்துவம் படித்தவங்க, அவங்களுடைய தகுதிக்கு தக்கவாறு அவங்க நடந்துக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா தமிழக அரசு இன்னும் சில நூலகர்களை இப்படி நாகனாகுள நூலகத்தில் போடுற நூலகர்களை அங்கே அமர்த்த வேண்டும். அங்கே அமர்த்தி இவங்க இதை கேட்டால் இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக நீங்கள் அதை படிக்கலாம். அதை படித்தால் உங்களுக்கு அந்த எண்ணமே வராதுங்க. தவறான செய்யணும் இப்படி விழிப்புணர்வுலாம் தேவையே இல்லைங்க. அதெல்லாம் ஏன் நமக்கு, அதாவது பேரறிஞர் அண்ணா சொன்னபடி நடங்குங்க. கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அந்த எண்ணத்திலே வாழுங்கள். வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியுங்க. வாழ்க்கை என்பது நீர்க்குமிழிங்க. நீர்க்குமிழி என்ன செய்யும்? எந்த நேரம் உடையும் சொல்ல முடியாது. அதுபோல தான் நம்முடைய உயிர். மனிதன் இருப்பவன் இன்று இருக்கலாம், நாளை இல்லாமல் போகலாம்.
அப்படி இருக்கும்போது மனித வாழ்க்கை வந்து நிலையில்லாத வாழ்க்கைங்க. அந்த வாழ்க்கையில் நல்ல நல்ல விதமாக வாழ்ந்து நல்ல பெயர் எடுத்துட்டு போவோமே, இருக்கும்போதே நல்லவனாக வாழ்வோம். அதுதான் அவர் என்ன செய்யப்படும் அதையும் சொல்லியிருக்காரு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு மேலே அவர் என்னதாங்க சொல்ல முடியும்? எவ்வளோ அற்புதமாக சொல்லியிருக்கார் நம்முடைய புலவர். நம்ம தமிழ் புலவருங்க, நம்ம தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு மனிதருங்க, புலவருங்க. அவர் இவ்வளவு அறிவுரை சொல்லியிருக்கையில் அது கேட்காம நீங்கள் ஏன் இப்படி செய்யணும்? சிந்திச்சு பாருங்கள். இந்த நோய் வந்ததுக்கு காரணமே என்னென்னா இந்த இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு என்ன ஒரு வழி அதாவது கணேசன் அவர்கள் எழுதையில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த நோய்க்கு இதுவும் ஒரு காரணம் தான் சொல்கிறாராம். இது மட்டும் காரணம் இல்லை, பட் இதுவும் ஒரு காரணம். அப்புறம் உணவு கட்டுப்பாடு இருக்குது, உடற்பயிற்சி இருக்குது, எல்லாம் இருக்குது. இதுவும் ஒரு காரணம் சொல்கிறார். நாம் ஏன் அதன்படி ஒழுகக்கூடாது? ஏன் நயக்கூடாது? அதன்படி அவருடைய அறிவுரைப்படி ஏன் வாழக்கூடாது? அப்படி வாழ்வோங்க. அதுதாங்க நான் சிறந்த வாழ்க்கை. அப்படி வாழ்ந்தால் நல்லா நிச்சயமாக வாழ்க்கையில் நாம் நலம் பெறுவோம், வளம் பெறுவோம், நல்லா வாழ்வோம். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு எண்ணங்களை, தீய எண்ணங்களை விட்டு விடுங்கள். பழிக்கு மிகவும் மோசமான பழி பிறர் மனைவியை நயவுதல் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதுக்கு மேலே ஒன்று வேணுமாங்க? ஏன் போய் பிறர் மனையினுடைய வாயிலில் போய் நின்றுக்கிட்டு இது பண்ணுறீங்க? இது வந்து நான் இருபாலருக்கும் மகாகவி பாரதி கற்பு என்றால் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம் என்கிறார். அப்படி இருக்கும்போது ஏன் நீங்கள் வந்து, நான் ரெண்டையும் தான் சொல்கிறேன், ஆணாலும் சரி பெண்ணாலும் சரி இருவருமே கற்புடையவராக இருக்க வேண்டும். இன்னும் ஒன்று, நம் நாட்டிலே ஒரு சில இது தலை விரித்து ஆடுகிறது, அதுவும் ஒரு காரணம். அதாவது இந்த மாதம் நமது மண் வாசகம் ஆசிரியர் பா. திருமலை எம்ஏ பிஎல் வழக்கறிஞர், அவர் தான் ஆசிரியருங்க நமது மண் வாசத்துக்கு. அதில் தலையங்கம் எழுதியிருக்காரு, அற்புதமாக எழுதியிருக்காரு. அந்த தலையங்கத்தை மட்டும் தயவு செய்து படித்து பாருங்கள். அதை நான் சொல்லக்கூடாது, அவ்வளோ அற்புதமாக எழுதியிருக்காரு. இனிமேல் நாடு எந்த நிலையில் இருக்கும் தமிழ்நாடு அப்படின்றத அற்புதமாக எழுதியிருக்காரு அந்த தலையங்கத்தில். தயவுசெய்து நமது மண் வாசகம் இந்த டிசம்பர் மாத தலையங்கத்தை படிக்காமல் இருக்காதீர்கள். படித்தீர்களானால் நிச்சயமாக வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் ஏற்படும். அதனால் தயவுசெய்து படியுங்கள். இன்னொரு கதை சொல்கிறேன், இப்போ சொல்லலாம், நீ அடுத்த ஃப்ரீயாக இருக்கையில் இன்னொரு கதையும் சொல்கிறேன். அது டாக்டர் ஜாகீர் ஹுசேன் காலேஜில் 1972 டாக்டர் என்ஏ அமீர் அலி தான் முதல்வராக இருந்தார். அதற்கு முன்னாடி அவர் சென்னையில் நியூ காலேஜில் வந்து அவர் முதல்வராக, நியூ காலேஜில் தமிழ்துறை தலைவராக இருந்தவர். இங்கே இளையாங்குடியில் அவரை பிரின்ஸ்பாலாக அமர்த்தினார்கள். அற்புதமான மனிதனுங்க, அவரை மறக்க முடியாதுங்க. அவர் நடத்தையில் அந்த கதையை ஒரு நாளைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அவர் அது எதனால் அப்படி ஆனவன் அப்படின்றது ஒரு கதை சொன்னார். அந்த கதை அன்றிலிருந்து எனக்கு இன்னமும் இந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்குங்க. அவர் சொன்ன கதை மறக்க முடியாத, அன்னியல் டேயிலங்க சொன்னார். அவ்வளோ அற்புதமான கதை. அதனால் தயவுசெய்து இனிமேல் வந்து தயவுசெய்து அடுத்தவனுடைய இல்வாழ்வை, அடுத்தவனுடைய இல்லாளை விரும்பாதே. தன்னுடைய மனைவியை நேசி, அவ்வளோதான். அதுக்கு மேலே ஏன் உனக்கு அந்த மாதிரி இருந்துக்க? தவறான வழியில் ஏன் போகவே போகாத. பிறர்மனை நயவாதே, அதுதான் சொல்ல முடியும். அதுக்கு மேலே தெய்வப்புலவர் சொன்னதை நான் சொல்கிறேங்க, நானாக சொல்லலை. இதையும் தெய்வப்புலவர் சொன்னதை அப்படியே உங்களுக்கு எடுத்து சொல்கிறேன். தயவுசெய்து அதை மறுக்காதீர்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். தெய்வப்புலவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அடுத்து என்னுடைய புத்தகம் வெளிவந்து விட்டதுன்னு சொன்ன நேரத்தே, ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது. அது பாருங்கள்,
ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையை பற்றி தான் நான் எழுதியிருக்கேன். ஒரு பெண் எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து முயற்சி செய்து கடும் உழைப்போடு பெரிய பதவிக்கு வந்திருக்கிறார் என்பதைத்தான் அதில் விளக்கியுள்ளேன். அதை வாங்கி படியுங்கள். அதை வாங்கி மாணவ செல்வங்களே, உங்களுக்கு தான் சொல்ல, இந்த குறளை மட்டும் நீங்கள் இந்த அதிகாரத்தை தயவுசெய்து படிக்கவே வேணாம். நீங்கள் கடைசி வரை இந்த அதிகாரத்தை படிக்காதீர்கள். நீங்கள் திருமணம் செய்து கொண்டவுடன் இந்த அதிகாரத்தை படியுங்கள். பிறன்பில் இளையாமை, பிறனில் விளையாமை, இந்த அதிகாரத்தை நீங்கள் திருமணம் செய்த பின்னாடி படியுங்கள். இப்போது படிக்கவே வேண்டாம். நீங்கள் இப்போ படிக்க வேண்டியது என்னுடைய புத்தகத்துக்காக சொல்லலை. நான் அது பாட்டுக்கு சேல்ஸாக என்னை விரும்பி கேட்டு போய் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அந்த புத்தகத்தில் ஒரு சிட்டுக்குருவி சிகரமானது. ஒரு சிட்டுக்குருவினா ஒரு பெண்ணு தாங்க. ஒரு பெண் சிகரமானது. தன் வாழ்க்கையில் எப்படி சிகரமானதுன்னா அதுதான், அதாவது தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தான் மெய்வருத்த கூலி தரும். அந்த மாதிரி மெய்வருத்தி தான் அந்த பெண் முயன்று இருக்கிறாள். பெரிய பதவிக்கு வந்திருக்கிறது மாதிரி எழுதியிருக்கேன் அந்த கதையில் நான். நீங்களும் அப்படி வர வேண்டும். அந்த பெண் மாதிரி ஒரு சிட்டுக்குருவி எப்படி சிகரமானதோ அது மாதிரி மாணவ செல்வங்களும் சிகரமாக வேண்டும். இந்தியா பூரா நம்ம ஆள் இருங்க. தமிழ்நாட்டில் உள்ளவன் போய் இருங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் நம்ம ஆளுங்க தான் டாக்டராகவும் இருக்கணும், மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கணும். அதற்கு போட்டி போடுங்க. அதுதான் உங்களுக்கு தேவை இப்போதைக்கு. அப்படி போட்டிங்கன்னு வைங்க, வேறு எந்த எண்ணமும் வராது உங்களிடம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.